டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி விக்னேஸ்வர். வணக்கம். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு வெளிநாட்டு தீர்வுகளை வலியுறுத்தும் அமெரிக்காவை இலங்கை எச்சரித்திருக்கிறது. வெளிநாட்டு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அமெரிக்காவில் உள்ள வூட்ரோ வில்சன் சென்டரில் சர்வதேச கல்விமான்கள் முன்னிலையில் நேற்று உரையாற்றும் போது உள்ளூரில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். பேராசிரியர் பீரிஸ் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை ராஜாங்க செயலாளர் ஹிலரி கிளின்டனை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2G அலைக்கற்று முறைகேடு வழக்கில் சம்பந்தப்பட்ட முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஆண்டிமுத்து ராசாவுக்கு பிணை விடுதலை வழங்க டெல்லி நீதிமன்றம் எடுத்த முடிவு நியாயமானது என்று ஜனதா கட்சியின் தலைவரும் பல பில்லியன் டாலர் ஊழல் மோசடி வழக்கில் பிரதான மனுதாரருமான சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்தார். புதுடில்லியில் அவர் செய்தியாளர்களை இன்று சந்தித்த போது நீதிமன்ற முடிவு ஒரு ஜனநாயக ரீதியான நடைமுறையாகும். ராசா வெளியே வந்த போதிலும் அவரால் வழக்கு விசாரணை நடைமுறைகளில் தலையீடு செய்ய முடியாது, சாட்சிகளையும் குழப்ப முடியாது என்று கூறினார். கொங்கோ ஜனநாயக குடியரசில் இடம்பெற்று வரும் சண்டைகளுக்கு தப்பி பல்லாயிரக்கணக்கான அகதிகள் அயல்நாடான உகண்டாவில் உள்ள புனகானாவுக்கு அருகிலுள்ள தற்காலிக முகாம்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஆலயம், செஞ்சிலுவை சங்கம் என்பனவும் உகண்டா அரசாங்கமும் அகதிகளுக்கு உதவி வருகின்றன. தாங்கள் எதிர்பார்த்ததிலும் பார்க்க அதிக அளவில் அகதிகள் வந்து சேர்வதாக உகண்டா செஞ்சிலுவை சங்க உத்தியோகத்தர் ஜோன்சன் கயமுக்குமா கூறினார். விரிவான செய்திகள் டிவிஐயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.